வெங்கட் பிரபுவோட கோட் படத்துக்கு அப்புறம் தளபதி விஜயோட அடுத்த படமான தளபதி 69 டைரக்டர் எச் வினோத் தான் இயக்க போறாரு. இதோட அதிகாரப்பூர்வ அறிவிப்பு சமீபத்துல தான் வந்துச்சு. அனிருத் இசையமைக்க இந்த படத்தை கேவிஎன் புரொடக்ஷன்ஸ் தயாரிக்கிறாங்க. மேலும் இந்த படம் அடுத்த வருஷம் அக்டோபர் மாசம் வெளியாக போறதா இப்பயே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அரசியல்ல இறங்கி இருக்கிற தளபதி விஜயோட கடைசி படம் இது அப்படிங்கறதுனால ஃபேன்ஸ் மட்டும் இல்லாம ஜெனரல் ஆடியன்ஸ் மத்தியிலையும் இந்த படம் மேல மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. இது ஒரு பக்கம் இருக்க, சமீபத்துல வலைபேச்சு சேனல்ல ஆக்டர் சிம்ரன் பத்தி பேசியிருந்தாங்க. அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஆக்டர் சிம்ரன் ப்ரொடியூசராக ஆசைப்படுறாங்க. இது தொடர்பா தளபதி விஜய் கிட்ட உங்களோட அடுத்த படத்தை நான் ப்ரொடியூஸ் பண்ணவான்னு கேட்டிருக்காங்க. ஆனா தளபதி விஜய் என்னோட படத்துக்கு எப்போதுமே சிக்கல் வரும், அதையெல்லாம் உங்களால ஹேண்டில் பண்ண முடியாது, அதெல்லாம் வேணாம், நீங்க ஹாப்பியா இருங்கன்னு சொல்லி மறுத்திருக்காரு அப்படின்னு வலைபேச்சு சேனல்ல சொல்லியிருக்காங்க. இந்த நிலையில சிம்ரனே இது விஷயமா ரொம்பவே கோபப்பட்டு இப்ப பதில் அளிச்சிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எப்படி சிலர் நம்மளை எமோஷனலா மேனிபுலேட் பண்றாங்க, அதை நம்ம நண்பர்கள் கொஞ்சம் கூட கேர் பண்ணாம இருக்கிறது மனசுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. நான் ரொம்பவே அமைதியா தான் இருந்தேன், ஆனா இப்ப இதை தெளிவுபடுத்திக்கிறேன். நான் ஒன்னும் எந்த பெரிய ஹீரோ கூடயும் ஒர்க் பண்ணணும்னு லைன்ல நின்னுட்டு இல்ல. நான் எல்லாமே பண்ணி முடிச்சிட்டு தான் இப்ப இங்க இருக்கேன். என்னோட கோல்ஸ் எல்லாமே இப்போ வேற. ஒரு பெண்ணா என்னோட எல்லை என்னன்னு எனக்கு தெரியும். ரொம்ப வருஷமா என்னோட பேரு ஏதாவது ஒண்ணுல சோசியல் மீடியால அடிபடும் போதெல்லாம் நான் அமைதியாவே தான் இருந்தேன். ஆனா சுயமரியாதை ரொம்பவே முக்கியம். ஸ்டாப் அப்படிங்கிறது ரொம்பவே பவர்ஃபுல்லான வார்த்தை. அந்த வார்த்தை இப்போ சரியான ஒண்ணு. யாருமே இந்த வதந்திக்கு முற்றுப்புள்ளி வைக்க எஃபோர்ட் போடல, முன் வரல. யாருமே என்னோட ஃபீலிங்ஸ் பத்தி கேர் பண்ணல. நான் என்னோட பேரை வச்சு எந்த அட்வான்டேஜும் இது வரைக்கும் எடுத்தது கிடையாது. நான் எப்போதுமே உண்மை பக்கம் தான் நிற்பேன். இதையே தான் நான் இண்டஸ்ட்ரியில இருக்கிற மத்தவங்க கிட்டையும் எதிர்பார்க்கிறேன். இப்படி வதந்திய பரப்புறவங்க என்கிட்ட மன்னிப்பு கேட்டே ஆகணும் அப்படின்னு ரொம்பவே வருத்தத்தோடையும் கோவத்தோடையும் அவங்க விஜய் படத்தை ப்ரொடியூஸ் பண்ண ஆசைப்பட்டு அதுக்கு விஜய் மறுப்பு தெரிவிச்சதா வந்த நியூஸ் எல்லாமே வதந்தின்னு சிம்ரன் சொல்லியிருக்காங்க. மேலும் அந்த வதந்திக்கு காரணமானவங்க மன்னிப்பு கேட்கணும்னு வலைபேச்சு சேனலுக்கு எச்சரிக்கையும் விட்டுருக்காங்க. இப்படிதான் சமீபத்துல யோகி பாபு வலைபேச்சு பத்திரிகையாளர்களை மறைமுகமா தாக்கி பேசியிருந்தாரு. யார் என்ன சொன்னாலும் அவன் உயரத்துல கொண்டு போயிடுவான். இப்போ மறுபடியும் சிம்ரன் இவங்களை பத்தி பேசியிருக்கிறது சோசியல் மீடியால பெரிய சர்ச்சை ஏற்படுத்தியிருக்கு. இந்த அறிக்கையில சிம்ரன் என்னோட நண்பர்கள் யாருமே இதை கேர் பண்ணல, யாருமே இது வதந்தின்னு சொல்ல முன் வரலன்னு மறைமுகமா விஜய் இதை பத்தி ஏதாவது பேசி கிளாரிபிகேஷன் கொடுத்திருக்கலாம்னு சொல்ல வராங்களோன்னு சோசியல் மீடியால பேசிட்டு வராங்க. இது தொடர்பா வலைபேச்சு சேனல் தரப்புல இருந்து பதிலளிக்கப்படுமா அப்படிங்கறதையெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம்.